ஹலோ, வணக்கம். நான் ஒரு பழைய வீடியோவில் ஒரு மீன் தொட்டியை காட்டினேன். அதில் மீன்கள் எத்தனை அழகாக விளையாடி கொண்டு, நடமாடிக்கொண்டு, நின்று கொண்டு, அசைந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? என்ன காட்சி! இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த வருகிறேன். எப்படி மீன்கள் அந்த தொட்டிக்குள் பாய்ந்து நின்று கொண்டோ அசைந்தோ எப்படி இருக்கிறது, மிதந்து கொண்டு நீந்தி கொண்டு இருக்கிறது. அதே போலத்தான் நாமும் மீன் தொட்டிக்குள்ளே எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் கலந்த அணுக்கள் அடங்கிய அந்த தண்ணீரில் எப்படி மீன்கள் மிதந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி தான் நம்ம கூட மனித இனம் கூட இந்த ஆகாயம் என்னும் தொட்டியிலே அணுக்கள் என்ற தண்ணீர், அணுக்கள் என்ற ஒரு அடைப்பில் நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். எப்படி மீனை சுற்றி அணுக்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ அதற்கு மத்தியில் அந்த மீன்கள் நடமாடி கொண்டிருக்கிறதோ, நடமாடையில் நீந்தி கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி தான் நாமும் இந்த ஆகாயம் என்னும் வீதியிலே நம்மை சுற்றி இருப்பது அனைத்துமே ஆகாயம்தான். அந்த ஆகாயத்தில் நாம் மீன்களைப் போல் நாம் மிதந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மீனை சுற்றி தண்ணீர் இருப்பதனால்தான் அந்த மீன்கள் தன் விருப்பம் போல் போகிறது. அதே மீன் தொட்டியில் தண்ணீர் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த மீனால் நிற்க முடியுமா? நேவர். அந்த மீன் எல்லாம் இருக்கிறதுனால அது உள்ளே அது போயிட்டு வந்துருக்குது. அதே மாதிரி தான் நாம் கூட இந்த ஆகாயம் என்னும் அட்மாஸ்பியரில் நம்மளை சுற்றி அந்த அணுக்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. எங்கே போனாலையும் முன்னும் பின்னும் அது நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பல மீன் தொட்டியை வைத்து கொண்டு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாம் மட்டுமல்ல, ஆகாயத்திலே பலதரப்பட்ட கிரகங்கள், நிலா, நட்சத்திரங்கள், சூரியன், ஈவன் சூரியன் கூட, மற்ற எல்லா கிரகங்களும் இந்த மாதிரி இந்த அட்மாஸ்பியர் என்னும் அணுக்கள் மதியில் அது நின்று கொண்டு இருக்கிறது. அந்த அட்மாஸ்பியர் என்றது ஒன்று இல்லைனாக்கா எப்படி மீன் தொட்டிக்குள்ளே மீன் இல்லைன்னா மீன் ஊந்துடும், நிற்க முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அந்த அணுக்கள் என்ற அடைப்பில் பிடிப்பில் நின்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நினைவுபடுத்துகிறேன். என்ன நீங்கள் எப்போ பார்த்தா அணுக்கள் ஆராய்ச்சி இது அது ஏதாவது சொல்லுகிறீங்கனாக்கா நினைவுபடுத்துகிறேன். இருக்கிறது அதுதானே. ஏன்னா பல பேர் அவருடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் வேறு எங்கேயோ இருக்கும். இதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் இது உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.